வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நம்ம ஆணி மாதத்தினுடைய பலாபலன்களில் பார்க்க இருக்கிறோம். இருக்கக்கூடிய மாதங்களில் உத்தராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் தலையாயன மாதம் அப்படின்னு பேர். ஆமாம், தலைச்ச மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட பழமொழியில் கிராமங்களில் கூட இன்றளவு கூட பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைச்சின திருமணம் செய்யக்கூடாது. அதாவது வீட்டிலே பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் வீட்டிலே பிறந்த ஒரு பெண் குழந்தையும் முதல் குழந்தையாக பிறந்து விட்டால் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறையை ரொம்ப பாடுபாடாக சேர்த்து வச்சுட்டுருக்காங்க. அப்படி இல்லை அதனுடைய விதிமுறை. இந்த தலைச்ச மாதமான ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் அதே ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையும் இருவரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதுதான் திரிஞ்சு என்ன பண்ணுதுன்னா மாற்றி அமைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஆணி மாதத்தில் திரிகிரகி யோகம் அப்படின்ற யோகம் செயல்படுது. இது ஒரு 5 ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த ஆணி மாதத்தில் செயல்படுது. திரிகிரகி யோகம் அப்படின்னா சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் இந்த 3 ராசிகள் மிதுனத்தில் கூட்டாக ஒன்று சேர்ந்து யோக பலன்களை மேஷ ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் தனுர் ராசிக்கும் பல யோகங்களை இந்த மாதம் வெற்றியடைய வைக்கப் போகிறது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆணி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும், ஆணி மாதம் வரக்கூடிய 15ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சியாகி இந்த மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கும் யோக பலன் என்ன, வேதைகள் என்ன, வாதங்கள் என்ன, மகிழ்ச்சிகள் என்ன, சந்தோஷங்கள் என்ன, உங்களுடைய வளர்ச்சிகள் எவ்வகையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எந்த மாதிரியான பூஜைகளை நீங்கள் அனுஷ்டித்து யோக பலன்களை பெறலாம் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த உத்தராயண புண்ணிய காலமான இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் சிவ பூஜை செய்யுங்க. உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷம் அடையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு இந்த திருமஞ்சனத்தை உங்களுடைய கண்களால் சேவிக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகமாக உங்களுடைய செல்வ வளம் குறையாத வண்ணமாக அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உங்களை அருள்பாலிப்பார். ஆணி மாதத்தினுடைய வரக்கூடிய இந்த பௌர்ணமி எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த பௌர்ணமியில் திருச்சி உறையூர் இந்த வெக்காளி அம்மன் அந்த அம்மனுக்கு மாம்பழம் கொடுத்து அபிஷேக ஆராத்தி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் திருச்சியிலே மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமிகள் இருக்கார், அங்கே வாழைத்தார் கொடுத்து பண்ணுறது அதீத விசேஷம். உங்கள் குலம் வாழையடி வாழையாக மேலோங்கும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி கிரக சஞ்சாரங்களை பொறுத்து சூரியனை மையமாக வைத்து நம் 12 ராசிக்கும் இந்த ஆணி மாதம் எவ்வகையான சாதகம் எவ்வகையான பாதகம்ன்றதை பார்க்கலாம். உழைப்புக்கு வித்தான மகர ராசி அன்பர்களே, ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்து ராசி. இந்த மகர ராசி மட்டும் தொழில் சரியாக அமையாது. ஆரம்ப காலகட்டத்தில் என்ன தொழில் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவான். அவனை மாதிரி ஆனால் தொழிலில் டெக்னாலஜி மைண்டு பர்சனாலிட்டி எவனுமே கிடையாது. இதுதான் அந்த ராசிக்கு உண்டான ஒரு பழிய. எல்லா வித்தையும் தெரிஞ்சவன் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பான். இது மகர ராசிக்கு உண்டான விஷயம் தான். உண்மை தான், யாரை கேட்டாலும் அதை சொல்லுவான். பல பேருக்கு பிஸ்னஸ் ஐடியா கொடுப்பான். இதில் பெரிய யோகம் என்னென்னா, இந்த மகர ராசிக்காரன் தொழிலில் வெற்றி பெறணும், தொழிலில் சாதிக்கணும், தொழிலை தன்னிலையை ஆக்கி கொள்ளணும் அப்படின்னா ஃபீல்டு ஒர்க்கு நீங்கள் பண்ணக்கூடாது. இது சீக்ரெட் பாயிண்ட்டு. களத்தில் இறங்கி நீங்கள் வேர்வை சிந்தி வேலை செய்கிற மாதிரி நீங்கள் செய்கிற அமைப்பு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் தொழிலாளி தான். ஆமாம், ஏன்னா பல வித்தைகளும் பல ஞானங்களும் அந்த ஜீனில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஃபார் சூப்ரெஸிங் ஆஃப் தி மைண்ட், இயக்குனராக செயல்பட வேண்டும். அப்போ அந்த துறையில் நீங்கள் என்ன பண்ணணும், இயக்கணும். நீ இந்த வேலையை செய், நீ இந்த வேலையை செய். பல தொழில்களுக்கு சூப்ரெஸிங் பாயிண்டில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் பெரிய தொழிலதிபராக வந்துடுவீங்க. இதுதான் உங்களுடைய விஷயம் சார். இது நல்லா புரிஞ்சுக்கின்னு செஞ்சிங்கன்னா மகர ராசி ஜெயிச்சிடும். சரி, இந்த மகர ராசி ஆணி மாதம் எதெல்லாம் ஜெயிக்க போகுது அப்படின்னா வம்பு வழக்கை ஜெயிக்க போகுது. எவ்வளோ பெரிய வழக்குகள் இருந்தாலும் பஞ்சாயத்துகள் இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வந்துடும். கண்டிப்பாக இந்த மாதம் பேசுங்க, முடிவுக்கு வந்துடும். மகர ராசிக்கு இந்த மாதம் அனுகூலம் கிடைக்கும், முதியவர்களால் கிடைக்கும். அதுவும் மூத்தோர்களால், வயதுக்கு முதிர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் மகர ராசிக்கு பெஸ்ட். கேடுங்க, ஜெயிச்சிருங்க. உடன் பிறந்த அண்ணன் உறவுகள், அக்கா உறவுகள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். கண்டிப்பாக லாபங்கள் மேலோங்கக்கூடிய வாய்ப்பு. பயணங்கள் வெற்றி அடையும். கிளம்புங்க சார், ஒன்றுமே புரியல சார், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த சைடும் லாக்கு இந்த சைடும் லாக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வண்டி எடுங்க, ஒரு ஜல்லுன்னு எங்கே போகணுன்னே தெரியாது,
டக்குன்னு ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு சும்மா போயிட்டு வாங்க, எதுக்குன்னே தெரியாது, ஒரு வேலையும் இல்லை, எல்லாமே லாக் ஆகி போயிருக்கு அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் பயணம் பண்ணிவிட்டு சும்மா போயிட்டு சும்மா வாங்க. என்ன சார் பெட்ரோல் தீருது, காசு தானே தீருது, அதெல்லாம் நீங்கள் கணிக்கக்கூடாது. நீங்கள் இந்த பயணத்தை பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனை அது சால்வ் ஆகிடும் கண்டிப்பாக. மகர ராசிக்கு சகோதரனால் வெற்றி பெறக்கூடிய விஷயம். இளைய சகோதரன், முதிய சகோதரன் 2 பேருமே ஹோப். அப்போ குடும்பமே சந்தோஷம் அடைய போகுது. எப்பயுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சரியானதாகவும் திட்டமிடல் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பாதை வந்து கரெக்டாக தானே போவோம். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய கைட்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கைட்னஸ்ன்றது யாருமே இல்லைங்க. நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க, மனைவி சொல்கிறா, எல்லாருக்கும் சொல்கிறாங்க, ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இந்த கைட்னஸில் இல்லை. உங்களுடைய ஆழ் மனசில் இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிர்வலைகள் உங்களுக்கு உள்ளூர் ஒன்று வரும். அந்த கிரகங்களுடைய ஒளிக்கதிர்கள் உங்களுக்கு நல்ல கதிர்களாக, நல்ல கிரகங்கள் நடக்குது, நல்ல தசா நடக்குது, புத்தி நடக்குது, அதனுடைய கதிர்வீச்சு நல்லபடியாக இருந்ததுன்னா உங்களுக்குள்ளாகக்கூடிய வரக்கூடிய சிந்தனைகள் நற்சிந்தனையாக மாறும். அதுதான் இந்த ஆத்ம பலம், ஞான பலம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா உனக்கு நீயே தான் சரி கருவி. இந்த மகராசிக்காரர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவனுடைய ஆழ் மனசில் தோன்றக்கூடிய சக்தி, எனர்ஜி அவ்வளோ பெருப்பிக்கான சக்தி. ஆமாம், அதை வந்து அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ண டெவலப்மெண்ட் பண்ண அவன் பெரிய டெவலப்மெண்ட் ஆகிடும். யோசிச்சுனே இருப்பான், நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணால் சரியாக வருமா அப்படின்னு அவனுக்கு சைக்காலஜியாகவே யோசனை வரும். அதை அப்படியே அவன் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பலமாக அந்த துறையில் அவன் சாதிச்சுவான். இதுதான் விஷயம். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். இந்த மாதம் உங்களுக்கு அமோக லாபம், உடன் பிறந்தவர்களால் லாபம், அதே நேரத்தில் பயணங்கள் மூலியமாக வெற்றி, அந்நிய செலாவணி மூலியமாக வெற்றி, 8-12 வேலை செய்யும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி யோகம் வந்து மகர ராசிக்கு உண்டு. ஏற்கனவே 7.5 சனியில் வந்து ஒரு போடு எல்லா மகர ராசியும் ஓடாத இடம் கிடையாது, ஒளியாத இடம் கிடையாது, கிடைக்காத டைவர்ஸ் கிடையாது, பஞ்சாயத்துகள் கிடையாது, கோர்ட்டுகள் கிடையாது, ஜப்தி கிடையாது. எல்லா விஷயத்தையும் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஞான தெளிவாக வந்திருக்கக்கூடிய மகர ராசி. ஏன்னா பல ஜாதகங்கள் நம்ம பார்த்தாச்சு. மகர ராசி எல்லாருமே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்தந்த துறையில் அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை, தேவையற்ற பிரச்சனை. நல்லா போயிட்டு இருக்கவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து தான் இருந்தது. இனி அந்த கவலை உங்களுக்கு வேணாம். இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகம். 6லே குரு வரும்பொழுது ஊரிலே பகை, இதெல்லாம் வந்து ஜோதிட பழமொழியாக, வழக்கு மொழியாக சொல்லப்பட்டுருக்கு. அப்போ 6ஆம் இடத்துல குரு வரும்போது எல்லை தாண்டிய தொழில்கள், தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு வெளியில் வந்து தொழில் பண்ணுறது, தொழிலுக்காக வேறொரு இடம் பயணம் பண்ணுறது, இது எல்லாமே வெற்றி சார். உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி. பல மொழி சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது 1 or 2 or 3 லாங்குவேஜ் கூட இப்போ நீங்கள் படிக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வரும் அப்படின்னு சொல்லலாம். சனி எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தை ஜெயிச்சு கொடுத்துருவார். அப்போ உங்களுடைய சுய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். சிறு குறு தொழில் பண்ணவங்களுக்கு நிறைய தொழில் அமைப்புகள். ஏற்கனவே நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுன்னு இருக்கேன் சார், இன்னொரு தொழில் ஏதாவது ஆட் பண்ணலாமா? தாராளமாக ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு நேரம் வரும். என்ன சார் பொருளாதார பிரச்சனை இல்லையே? பொருளாதாரம் எப்பயுமே பிரச்சனை என்பது கிடையவே கிடையாது. நீங்கள் சரியாக இருக்கிற வரைக்கும் தான். உங்களுடைய டெக்னாலஜி மைண்டு, ஐடியாலஜி சரியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்குன்னா, போகக்கூடிய பாதைகள் சரியாக இருக்குது அப்படின்னா, தொழில் கரெக்டாக, ஒழுக்கம், நேர்மை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, பொருளாதாரம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சம் எல்லா வழியிலையும் உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி அடையும். கண்டிப்பாக அடைஞ்சிரும், கட்டாயம் அமைஞ்சிடும். அதில் நீங்கள் இந்த தொழில் ரீதியான பக்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஆமாம், எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் மதிக்கக்கூடிய விஷயத்தில் தான் அந்த பொருள் நம்மை அடையும். ஒரு உதாசீனத்தை படுத்துகிறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்ம உதாசீனத்தை படுத்தும். அப்போ இந்த மகர ராசிக்காரனுக்கு எப்பயுமே தொழில் பக்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பக்தி அவங்க கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா தொழில் தான் தெய்வம். ஏன்னா அவனுடைய காலபுருஷத்தை கர்மாஸ்தானத்திலே அவன் தான் இருக்கான். அப்போ அவ்வளவு பெரிய தொழில்கள் அவன் பயபக்தியாக ஏற்படுத்தும் பொழுது அந்த பெரிய தொழிலதிபராக வரக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசிக்கு இருக்குது. இந்த மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டம் வரும், திடீர் யோகம் வரும், சரியான அறிவுகள், சிந்தனைகள் உங்களுக்கு வரும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும், இந்த கிரகங்கள் அதை கொடுக்க போகுது. அதை சார்ந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை, வெற்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிறது. 8ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்குது.
அப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ பஞ்சமாதிபதி வெற்றி பெறுறார். பெரிய யோகம் தானே சார் அது. எப்பயுமே 5ஆம் இடம் 9ஆம் இடம் லக்ன பாகம் திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னு பேர். அப்போ இந்த திரிகோண ஸ்தான அதிபதிகள் ஒன்றை ஒன்று பார்த்தாலோ ஒவ்வொன்று சேர்ந்திருந்தாலோ ஜோதிடத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் பெரிய ராஜயோகம் உள்ள ஜாதகம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ திரிகோண கிரகங்கள் ஒன்று, திரிகோண கிரகங்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஒற்றை ராசிகள் அப்படின்னு பேர், ஒரே நேர் ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. சிவராஜ யோகம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த யோகம்லாம் எப்போ சார் வேலை செய்யும்? அதனுடைய தசா புத்தியில் வேலை செய்யுமா, இல்லை அந்தர சூட்சமங்களில் வேலை செய்யுமா, கண்டிப்பாக வாழ்க்கையில் வேலை செய்யும், இல்லை இந்த யோகம் வராமலே கூட போயிடுமா? இதெல்லாம் நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து தானே முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த யோகம் இருக்கா சார்? அந்த யோகம் இருக்குது அப்படின்னா நான் எங்கே போய் டச் பண்ணணும், எந்த ஆலயங்களை போய் பார்க்கணும், எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில், எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களை நம்ம எடுத்துக்கணும். இந்த பரிகாரங்கள்லாம் உண்மையா சார், பொய்க்குதா? நிறைய கொஷின் வரும் உங்கள்கிட்ட இருந்து. கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் அகலும் பொழுது இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு அப்படியே மாணிக்கம் டைமண்ட் மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். நான் போகாத கோயில் இல்லை சார். பல பிரச்சனைக்கு எல்லா ஜோதிடரும் சொன்னாங்க, இந்த கிழமையில் அந்த கோயில் போ, இந்த இடத்துல இந்த விளக்கு ஏற்று. இதெல்லாம் மனிதனுடைய அடிமனசில் இருக்கக்கூடிய கேள்விகள். ஆமாம். அப்போ எல்லாம் செஞ்சுட்டேன் எனக்கு கஷ்டம் தீரலை அப்படின்னா இது எப்போ தீரும்? நமக்கு நல்ல நேரங்கள், காலங்கள், தசா புத்திகள், அந்தர சூட்சமங்கள் இதெல்லாம் வரும்பொழுது யோகமாக வேலை செய்யும். அது செய்யாமலாம் போயிடாது. அதனால் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் கடன்களை தீர்க்கப் போகிறது, திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறது, லாபங்களை கொடுக்க போகிறது, சுய முயற்சிகள் வெற்றியடையப் போகிறது, சகோதர சகோதரிகளால் ஏற்றமடையப் போகிறீர்கள், சிறு குறு தொழில்கள் வெற்றியடையப் போகிறீர்கள். வாழ்க வாழ்க வாழ்க.